Hello friends, welcome to rpdlifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல கொரியன் ஸ்ட்ரீட் டோஸ்ட் அதுதான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எக் ஸ்டஃபிங் செய்யலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் கேரட் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கேரட், ஆனியன், கேபேஜ் சேர்க்க போகிறோம் இந்த எக் ஸ்டஃபிங்க்கு. இதெல்லாமே சேர்த்துட்டு எக் ஆட் பண்ணி ஒரு ஆம்லேட் மாதிரி பண்ண போகிறோம். அதை தான் நம்ம சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். எல்லாமே நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்போ சால்ட் அதிகமாகிடும். காரத்திற்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர். இதில் நான் ஒரு 4 எக் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் கொரியாவில். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொரியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டஃபிங் மேலே பார்த்தீங்கன்னா ஹாம்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அது பன்றி இறைச்சின்னுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மீட் கிடைக்குதோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்கு, வெஜ்ஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதும் நல்லா பட்டர்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டரில் பண்ணோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பட்டர்லலாம் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டரில் பண்ணால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ அந்த ஆம்லெட் மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரண்டி வச்சு அந்த ஆம்லெட் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஷேப்பாக, ஏன்னா அந்த ப்ரெட் உள்ள வைக்கிறதுக்கு நான் ஸ்கொயராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட கட்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்கொயர் மாதிரி ஆக்கிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் பண்ணுங்கள். உடையாமல் எடுங்க, ஏன்னா அப்போ தான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை இப்போ அதே தவாவில் கொஞ்சம் பட்டர் இன்னும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெட்டை வச்சிடலாம். இப்போ இதையும் 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்ததும் நம்ம சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜில்ஜியோரி டோஸ்ட்டுன்னுவாங்க கொரியாவில். ரொம்பவே சூப்பரான சாண்ட்விச். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம ஆம்லேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சிடலாம். இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸ் நான் வைக்கிறேன் இதுக்கு மேலே. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாதாரணமாக இங்கே கிடைக்கிற சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கெச்சப் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சுகர் ஆட் பண்ணணும். இதுதான் மெயின். இந்த சாண்ட்விச்சுக்கு இந்த சுகர் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப மெயின். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இதுவும். ஸோ அங்கே ஆட் பண்ணுவாங்க இது மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நான் mayonnaise ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா mayonnaise ஆட் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் mayonnaise தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன mayonnaise இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், கொரியன் ஸ்ட்ரீட் டோஸ்ட் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போட்டிருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னுமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.